உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நம்மளோட கூட பண்ண உடன்படிக்கையில அவரு நம்மளுடைய இருதயத்துல என்ன வச்சிருக்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வச்சதுனால நாம் எப்படி இருப்போமா? தொடர்ந்து படிங்க. நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு அது படிங்க. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. அவர்களுக்கு நான் நன்மை செய்யும்படி, அவர்கள் மீது நான் எப்படி இருப்பேனா? மகிழ்ந்திருப்பேன். அந்த இது திருப்படிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அதாவது உடன்படிக்கை பண்ணிட்டு, நித்திய உடன்படிக்கையை பண்ணிட்டு, நித்திய உடன்படிக்கையில என்ன இருக்குமா? நித்திய உடன்படிக்கையில அவர் என்ன சொல்றாராம்? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள எதை கொண்டு வைக்கிறாராம்? அவருக்கு பயப்படும் பயத்தை வச்சுட்டு நமக்கு நன்மை செய்யும்படியாய் நம் மீது அவர் எப்படி இருக்கிறாராம்? மகிழ்ந்து இருக்கிறார். இப்ப நம்ம சாட்சிகள் கேட்கலாம். எனக்கு ஸ்கூல்ல எப்பவுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நான் வீட்டில் இருந்தால் தான் நான் படிப்பேன்ட்டு நானே சொல்லிப்பேன் எல்லாருக்கும். ஆனால் இந்த வாரம் முழுக்க நான் ஸ்கூலில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தேன். எனக்கு ஏசப்பா படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. செம்ம பல்லு வலி. எனக்கு லாஸ்ட்டில் ஒரு பல்லு வளர்ந்து அந்த பல்லால் எனக்கு அங்கே சைடில் ஃபுல்லாக வீங்கிடுச்சு. வீங்கிட்டனால எதுவுமே சாப்பிடவே முடியல, எச்ச கூட மெழுங்க முடியல. அந்த அளவு செம்ம வலியாக இருந்தது. நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த இடத்துல தேவன் எனக்கு உடனடியாக சுகத்தை கொடுத்தாரு. நேற்று கூட நாங்கள் சிக்கன் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு பல்லு வலியே இல்லை. அதுக்காக தேவன் நன்றி. இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் சௌச்சோ பொரியல் பண்ணியிருக்காங்க.